திமுக அரசு 3 வருஷத்தில் எதுவுமே பண்ணல. பாரதிய ஜனதா கட்சியும் இன்றைக்கு மத்தியில் அவங்க தொடர்ந்து இருக்கிறாங்க. இன்றைக்கு அண்ணாமலை 500 நாட்களில் 100 திட்டங்களை தருவேன்னு சொல்கிறது விவரம் தெரியும். இந்த மக்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அதிகாரம் கூட இப்போவே இருக்குது, இப்போவே செய்யலாம். ஏர்போர்ட்டில் பொறுத்தளவுக்கு சர்வதேச விமான நிலையம் முனையம் அமைப்போன்னு சொல்லியிருக்காரு. ஏர்போர்ட்டுக்கு எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது, நான் அமைச்சராக இருக்கும்போது நேரடியாக சொல்லி சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு அப்போ திமுக ஆட்சி அங்கே இருக்கக்கூடிய லேண்டு 500 ஏக்கர் எடுக்க வேண்டியது 0 வேல்யூ பண்ணி விட்டாங்க. யார் லேண்ட் கொடுக்கல, 20 வருஷம் போராடிட்டு இருந்தாங்க. நம்ம தான் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு அவங்கள வர வச்சு பேசி நிதி ஒதுக்கி இடம் எடுக்கவே ஆரம்பித்தாச்சு. திமுக ஆட்சி 3 வருஷம் அவங்களும் ஒன்றும் பண்ணல, மத்திய அரசு ஒன்றும் பண்ணல. இவங்க 2 பேர் போட்டி போட்டு ஏர்போர்ட் அப்படியே விட்டாங்க. எல்லா வேலையும் நம்ம முடிச்சு வச்சோம். அதை பற்றியெல்லாம் பேச தயாரில்லை. புதுசாக இப்போ எப்படி திமுக 520 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, எல்லாம் நிறைவேற்றிட்டான்னு சும்மா சொல்கிறாங்கல்ல, அதே போல தான் எதுவும். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. அதிமுக மட்டும்தான் கோயம்புத்தூர் டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாம் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுக அவங்க கணக்கில் பெருசாக இல்லை. திமுகவுக்கு அதிமுக போட்டி. ஆனால் இன்றைக்கு பார்த்து திமுக ஓட்டு போட மக்கள் தயாராக இல்லை. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மீடியா மூலமும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலிமா அப்படியே மிகப்பெரிய பரப்புகிறாங்க. இப்போ பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி இங்கே வெற்றி பெறது மாதிரியும், அண்ணாமலைக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரி மொத்தமாகவே திரும்ப சொல்கிறேன், 4% 3% ஓட்டு தான் பிஜேபிக்கு. இன்றைக்கி சில பெரிய செல்வாக்கு வந்துச்சு, ஆதரவு வந்துச்சு. இன்னொரு 10% கூட வாங்கினாலும் 15%, அதுக்கு மேலெல்லாம் தாண்டவே முடியாது. அவங்க அவ்வளோதான், 3வது இடம் தான், மாட்டுக்கிறது இல்லை. இப்போ சொல்கிற 3வது இடம் தான் பிஜேபி. ஆனால் இப்போ ஒரு புதுசாக இவங்களே கிரியேட் பண்ணுறாங்க. பொதுமக்களுக்கு பிஜேபி அண்ணாமலை இன்றைக்கி பெரிய செல்வாக்காக எல்லாமே அவர் ஜெயிக்க போகிறான்னு சொல்லி இது பண்ணி இப்படி அவங்களே தயார் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒன்று தயார் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பக்கம் விட்டுருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி 38.9%, திமுக 33.4%, அதிமுக சிங்கை ராமச்சந்திரன் போட்டு 18.5%, அதே போல் நாம் தமிழர் 6.8%. இப்படியெல்லாம் ஃபோக்கஸாக இன்றைக்கு மீடியாலையும் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணி ஒரு மாயை உண்டு பண்ணுறாங்க. அதிமுக இங்கே எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் வெற்றி பெற்றிருக்கு. பாரதிய ஜனதா கட்சிக்கு 4 எம்எல்ஏ, குறிப்பாக கோயம்புத்தூரில் ஒரு எம்எல்ஏ இருக்காங்க அதிமுக இருக்காங்க. அதிமுக ஒரு சேர்ந்தங்காடி தான், இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆகவே இப்படி ஒன்று கிரியேட் பண்ணி விட்டு இப்போ சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒவ்வொரு பூத்துலேயும் ஃபஸ்ட்டு ஆள் போடுங்க. ஆள் இருக்காங்களா ஃபஸ்ட்டு களத்தில் நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா களத்தில் அதிமுக மட்டும்தான் இருக்குது. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு மக்களிடம் இன்றைக்கி அதிமுக மட்டும்தான் இருக்குது. ஆகவே மக்கள் தெளிவாக அதிமுக வந்தால் தான், குறிப்பாக இங்கே ராமச்சந்திரனும், பொள்ளாச்சியில் கார்த்திக் அப்பசாமி அவர்களும், அதே போல் நீலகிரியில் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களும், திருப்பூரில் பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய திருப்பூர் வேட்பாளர் அருணாச்சலம் அவர்களும், அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஈரோட்டில் ஆட்டல் அசோக், இவங்கெல்லாம் தான் இங்கே ஜெயிக்க போகிறாங்க. மக்கள் தெளிவாக இருக்காங்க. அதிமுகவுடைய கோட்டை மட்டுமல்ல, அதிமுக மட்டும்தான் அதிகமான திட்டங்கள் கொண்டு வந்திருக்குது.